இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷமும் குழந்தைகளுக்காக ஒரு 10 நிமிஷமும் மட்டும் பேசிக்கிறேன். இங்கே இருக்க பேரண்ட்ஸு, அதாவது இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் பேரண்டிங்கில் நிறையா விஷயம், அதாவது குழந்தை வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தை வளர்ப்பில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 12 விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த 12 விஷயங்களில் ஒரு 10 விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட உங்களுக்காக இந்த பரிசை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 10 குவாலிட்டி பேரண்ட்ஸ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு. ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். முதல்ல டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தியர் ஓன் கிட். அதாவது எத்தனை பேர் நம்ம குழந்தைகளை பற்றின பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை குழந்தைகளை பற்றின பொறுப்புகளை டீச்சர்ஸ்கிட்ட, குருகுலம் மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்திட்டோம், அவள் சூப்பராக வந்துடுவா அப்படின்னு எத்தனை பேர் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல், இல்லை என் குழந்தையோட பொறுப்புகளுக்கு, ஏன்னா குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் செகண்ட் பேரண்ட்ஸ். நம்ம குழந்தைகளோட முதல் வகுப்பறையே நம்மளுடைய வீடு தான். எத்தனை பேர் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிறோம்? இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி சேர்த்துனோன்னுமே என் குழந்தை சூப்பராக இங்கிலீஷ் பேசணும், வெஸ்டர்ன் அக்சென்ட்ல பேசணும்னு நினைக்கிறோம். எத்தனை பேரண்ட்ஸ் வீட்டில் நம்ம அவங்க கூட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம்? ஸோ அந்த மாதிரி பொறுப்புகளை ஸ்கூல் பக்கம் மட்டும் தள்ளி விடாமல் பேரண்ட்ஸ் நீங்கள் பொறுப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட முதல் குணநலனை டிக் பண்ணிக்கோங்க. யாராவது அதில் டிக் ஆகுறீங்களா? எஸ், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஓகே சொன்னால் உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு. ரெண்டாவது விஷயம், நம்ம வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். நம்ம குழந்தைக்கு எது வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்ன்னு நம்ம சொல்லித்தரோம். ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிச்ச உடனே நம்ம வாங்கி தரோமா, இல்லை உண்மையாலுமே அது அந்த குழந்தைக்கு ரொம்ப எசென்ஷியலா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா? இப்போ நம்ம குழந்தை ஒரு பொருள் கேட்டோன்னையும் அவனுக்கு தெரியும் வாண்ட்ஸ் எது நீட்ஸ் எதுன்னு தெரியும். நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தோம்னா நம்ம ஒரு நல்ல குழந்தை வளர்ப்பில் ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட், லிசன் them டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் டு எவாலுவேட். அதாவது அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், உடனே எவாலுவேட் பண்ணக்கூடாது. allow them டு ஸ்பீக். அவங்கள பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. இப்போ ஒரு குழந்தை விழுந்து எந்திரிச்சு வருதுன்னா உடனே 1-4 அடி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு 4 வார்த்தைகள் பேசுறதுங்கிற மாதிரி இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல லிசன் பண்ணுங்க. அவங்கள பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? அப்படி இது ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு ராஜா ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய பிரச்சனைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மந்திரிகள்லாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கூட அவர் சோகமாக தான் இருக்காரு. அப்போ ஒரு மந்திரி என்னங்கிறாரு, வாங்க ராஜா வேட்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. சரி, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போகிற வழியில் இவரோட குரு ஒரு ஜென் துறவி இருக்காரு, அவரை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. வாங்க அப்படின்னு ஜென் துறவி அவரை இன்வைட் பண்ணுறாரு. ராஜா போயிட்டு சொல்லுங்க அப்படிங்கும்போது ராஜா தனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சொல்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரம் புலம்பி தள்ளுறாரு. அப்புறம் சொல்கிறதுக்கப்புறம் ஜென் துறவி ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அவர் சொல்யூஷனே சொல்லலையே, தீர்வே சொல்லலையே, உடனே போங்கன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ மந்திரி போய் அந்த ஜென் துறவிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஏதாவது தீர்வு சொன்னீங்களா எங்கள் ராஜாவுக்கு அப்படின்ட்டு? தீர்வெல்லாம் சொல்லலைப்பா, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பிரச்சனையை காது கொடுத்து கேட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே தீர்வு தேவையில்லை. தான் பிரச்சனைன்னு வரும்போது அதை கேட்கறதுக்கு ஒரு காது வேணும், சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும். அந்த மாதிரி உங்கள் குழந்தை பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எத்தனை பேர் தோல் கொடுத்து பொறுமையாக கேட்குறீங்க? அப்படி யாராவது பேரண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த ட்ரெயிட்டை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது பாயிண்ட், டோன்ட் லிவ் த்ரூ யுவர் சைல்டு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் குழந்தை மூலமாக வாழ ட்ரை பண்ணாதீங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் என் குழந்தை டாக்டர் ஆகணும். இல்லை, கலீல் ஜிப்ரான்னு ஒரு கவிஞர் இருக்கார், அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகளே அல்ல, அவர்கள் உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள், ஆனால் உங்களிடம் இருந்து வரவில்லை. அவங்க உங்க கூடயே இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு உரியவர்கள்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க அன்பை வேணா கொடுக்கலாம், ஆனால் ஒருபோதும் உங்கள் எண்ணத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு எண்ணத்தோட வந்திருக்காங்க. அவங்க உங்களோட ரெமனன்ஸ், உங்களோட மிச்ச மீதியை வாழ்றதுக்காக அவங்க வரல. அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட எண்ணத்துக்காக வாழ வந்திருக்காங்க. ஒரு அப்துல் கலாமா இருக்கட்டும், ஒரு மோகன்தாஸ் காந்தியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்க கனவுகளுக்காக பெற்றவங்க ஓடுனாங்க. பெற்றவங்க கனவுகளுக்காக குழந்தைகளை ஓட வைக்கல. ஸோ உண்மையாலுமே உங்களுடைய குழந்தைகளோட கனவுகளுக்காக தான் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டரை டிக் பண்ணிக்கோங்க. அப்போது 4 பாயிண்ட் வாங்கிட்டீங்க அந்த பேரண்ட்ஸு. அடுத்து 5வது பாயிண்ட், உங்கள் குழந்தைகளை யார் கூடயும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த குழந்தை ரோஜா பூனா அந்த குழந்தை மல்லிகைப்பூ, அந்த குழந்தை மல்லிகைப்பூனா அது செம்பருத்தி. ஒரு பூவை நம்ம என்னைக்காச்சும் இன்னொரு பூவோட வச்சு கம்பேர் பண்ணுமா? ஏன் 2மே ரோஜாவாக இருந்தால் கூட ஒரு ரோஜாவை இன்னொரு ரோஜாவோட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க.
இப்போ ஒரு குழந்தை மீனுனா அதுக்கு நீந்த தான் தெரியும், ஒரு குழந்தை குயில்னா அதுக்கு பாட தான் தெரியும். மீனை போய் பாட சொன்னா பாடுமா? பாடாது. இதே யோசிச்சு பாருங்க, ஒரு டெண்டுல்கர் கையில கிட்டாரையும் ஏஆர் ரகுமான் கையில கிரிக்கெட் பேட்டிங் கொடுத்துருந்தா அவங்க ஷைன் ஆயிருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எதுக்கு இத்தனை கிளாஸஸ் போடுறோம்? எல்கேஜி யூகேஜிலேயே ஸ்விம்மிங் போறாங்க, டான்ஸ் போறாங்க, பாட்டு போறாங்க, அவ்வளோ கிளாஸஸ் நம்ம போனோமா? இல்லையே. நம்ம சைல்டுஹுட் நம்ம போய் மண்ணில் தானே விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம குழந்தை மட்டும் எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறோமே. உங்கள் குழந்தைக்கு எது ஸ்பெஷலாக இருக்குன்னு நினச்சி அதில் ட்ரைனிங் கொடுங்க, அதில் மோட்டிவேட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி என் குழந்தைய நான் யார் கூடயும் வச்சு கம்பேர் பண்ணுறதில்ல. அவள் பார் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா, நீ ஏன் எடுக்கலன்னு கம்பேர் பண்ணாத பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் சூப்பர் பேரண்டிங்கில் இருக்கீங்க. அதாவது குழந்தைய சூப்பராக வளர்த்துறீங்கன்னு சொல்லலாம். அடுத்து 6வது பாயிண்ட்டு 777 விதி. அதாவது 7 7 7. பெரிய பசங்கள்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க, சொல்லுங்கள் அது என்ன 777 விதி. அதாவது காலையில் 7 நிமிஷம், ஈவினிங் 7 நிமிஷம், நைட்டு 7 நிமிஷம் பெற்றவங்க வந்து தான் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காலையில் நம்ம எப்படி எழுப்புவோம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இல்லை வேலையை பார்த்துட்டு எந்திரிடா எந்திரிடா, எத்தனை வாட்டிடா கத்துறது, வேன் வந்துடுவோம் அப்படின்னு அறக்க பறக்க குழந்தைய தட்டி எழுப்பி அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சு முக்கி கொண்டு வந்து ஸ்கூலில் எரிஞ்சிட்டு போயிடுறோம். இப்படி எழுப்பக்கூடாது. எப்படி எழுப்பணும்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நீங்கள் 7 மணிக்கு எழுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 6:50க்கே அது பக்கத்தில் போய் ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு தட்டி கொடுத்து ஒரு ஆசுவாசமாக பேசி எந்திரிடா தங்கம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கும்போது அவன் எப்படியும் இன்னொரு 10 நிமிஷம் தூங்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்போ என்ன சொல்லணும்? நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாச்சே, நீ ரொம்ப புத்திசாலி பிள்ளையாச்சே, ரொம்ப டைம் டிசிப்ளினாக இருப்பிய, சரி பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போய் எழுப்பி பாருங்க. உங்கள் குழந்தை அவ்வளோ முகமலர்ச்சியோடு எந்திரிக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வருதா, ஸ்கூல்லேருந்து வரும்போதே ட்ரெஸ்ஸை கழட்டு, ஷூவை கழட்டு, பேகை வெய்யு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, இல்லை டியூஷன் போகணுன்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் அந்த குழந்தையோட உட்காந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலில், என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க வேண்டாம், எப்படி ஃபீல் பண்ண, அவனோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அந்த 7 நிமிஷம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது அந்த குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு இல்லை ஒரு மைல்டாக ஒரு கதை சொல்லிக்கிட்டு ஒரு 7 நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக அரட்டடிச்சு பாருங்களேன். அந்த 21 நிமிஷம் அந்த 777 விதியை மட்டும் உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. தே வில் டூ வண்டர்ஸ். அவங்க வந்து மேஜிக் பண்ணி காட்டுவாங்க அவங்க லைஃப்பில். அது பெற்றவங்க உங்கள் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நான் நேரத்தை என் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பேரண்ட்ஸாக இருந்தால் உங்களோட 6வது விதியை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது, எத்தனை பேர் நம்ம குழந்தைகிட்ட வந்து சொல்கிறோம், என் குழந்தெல்லாம் அடம் பிடிச்சி வாங்காமல் இருக்க மாட்டா ஒரு பொருளை, எப்படி அடம் பிடிச்சி உருன்னு உருண்டா நான் பொருள் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு இல்லாமல் நோ சொல்லி பழகுங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான் எப்பவுமே எஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம். சொசைட்டி எப்பவுமே நம்ம குழந்தைக்காக நோ சொல்ல காத்திருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது நோ சொல்லும்போது அதை தாங்க முடியாமல் போயிடும். அதனால் குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. சொசைட்டியில் நோ சொல்றதுக்கு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி என் குழந்தைக்கு நோ சொல்ல தெரியும் அப்படின்னு நீங்கள் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் பேரண்ட் தான். அடுத்து 8வது பாயிண்ட்டு, எத்தனை பேர் குழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டை போடுறோம் பேரண்ட்ஸு. அப்பா வந்து ஏன் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சண்டை போடுங்களேன். அப்பா சண்டை போட்டால் அம்மாவை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசுறது, அம்மா வந்து அப்பா குடும்பத்தை பற்றி பேசுறது, ஒருத்தங்க குறை சொல்கிறது, இதாண்டா சான்ஸ், உங்கள் அம்மா அப்படி தான்டா, இதாண்டா சான்ஸ்ன்னு உங்கள் அப்பா அப்படி தான்னு எத்தனை பேர் குறை சொல்லாமல் இருக்கோமோ. ஏன்னா குழந்தை பருவத்தில் வந்து பசுமர தானியம் போல் ஒவ்வொரு வெறுப்பும் படரும். நம்ம பேரண்ட்ஸ் மேலே நம்ம ஒரு அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு வெறுப்பை நம்ம வந்து பதிய வைக்கவே கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தைய ஏதாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆக்க முடியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் 4வது படிக்கும்போது அவர் ஸ்கூல்ல இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. அவங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு என்னம்மா எழுதியிருக்குன்னு தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி உன்னுடைய அறிவுக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப சின்னதான்,
அதனால் இனிமேல் உன்னை லைப்ரரி போய் நிறைய புத்தகங்களை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னுட்டு. அப்படியாம்மா சரி அப்படின்ட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த பையனை அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலை. 27 வருஷம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைப்ரரியில் மட்டும்தான் படிச்சிருக்காரு. ஒரு பல்லாயிரக்கான கண்டுபிடிப்புகளுக்கு காரணக்கர்த்தா அவர். அப்புறம் அவங்க அம்மாலாம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் அவரோட லெபார்ட்டரி அவர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு லெட்ரு விழுகுது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, அவர் 4வது படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அந்த லெட்ரு அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையன் மனநிலை பாதிக்கப்பட்டவன், ஹீ இஸ் மென்டலி இல், அவனுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிற தகுதி இல்லை, அவனை வெளியில் அனுப்புகிறோன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அழுகிறாரு. என்னன்னா, இந்த உலகமே முட்டாள்னு முத்திர குத்துன ஒரு பையனை பல ஆயிரம் கண்டுபிடிப்புக்கு காரணமாக வச்சது யாருன்னா அவங்க அம்மாவோட சக்தி. அந்த அம்மானால முடியும்னா உங்க எல்லா அம்மானாலையும் முடியும், உங்க எல்லா அப்பானாலையும் முடியும். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த கேரக்டரில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப். அதாவது என் குழந்தை நல்லா படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல புக்கு படிங்க. நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு உங்கள் குழந்தைய படிக்க சொன்னால் அது படிக்காது இல்லைங்களா? நான் செல்ஃபோன் பார்க்குறேன், நீ போய் படினா ஏதாவது குழந்தை படிக்குமா? கண்டிப்பாக படிக்காது. அதனால் ரெய்ஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் ரெய்ஸ் யுவர் கிட். அதாவது என் குழந்தைய என்ன தரத்தில் வளர்த்தணும்னு நினைக்கிறனோ முதல்ல அந்த தரத்தை நான் ஏற்படுத்திக்கணும். குழந்தைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத தான் கவனிப்பாங்க. குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தையே பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுது. அதனால பெற்றோர்கள் வந்து என் குழந்தை ஒரு விஷயத்தில் எக்ஸல் ஆகணும்னு நினைச்சேன்னா முதல்ல நீங்கள் அதை பண்ணுங்க. உங்கள் குழந்தை சூப்பராக இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி என் குழந்தைங்களோட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுங்க. எது செய்யறீங்களோ அதுதான் குழந்தைகிட்ட நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, என் குழந்தை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தணும், நான் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன். அது ரொம்ப தப்பு. ஏன்னா கஷ்டம் தெரிஞ்ச குழந்தைக்கு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும். இப்போ எங்கள் அப்பா சைக்கிளில் போனார், நான் ஹோண்டா சிட்டியில் போகிறேன்னா என் பொண்ணு BMW போவா. அடுத்து என் பேரை மறுபடியும் சைக்கிளில் தான் போவாங்கிறாங்க. இது உளவியல் கருத்து. ஏன்னா கஷ்டமான வாழ்க்கை சூழல் தான் வெற்றியை நோக்கி நகர்த்துது. ஒரு சமாதானமான வாழ்க்கை சூழல் வந்து சோம்பேறி ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி என் குழந்தைக்கு நான் எல்லா கஷ்டத்தையும் சொல்லி வளர்த்துறேன்னு யாராவது பேரண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் பாஸ் மார்க் டிக் போட்டுக்கோங்க. அடுத்து 11வது பாயிண்ட்டு, உங்கள் ஆஸ்க் ஒப்பீனியன்ஸ். உங்கள் குழந்தைகிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, என்ன பண்ணலான்னு கேளுங்க. என் பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த ஸ்பீச்சுக்கு வரும்போது நீங்கள் நம்பணும், அவகிட்ட என்ன பேசலாம், கிட்ஸுக்கு என்ன பேசலாம், பெரியவங்களுக்கு என்ன பேசலான்னு கேட்டுட்டு தான் வரேன். அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டதுனால நம்ம புத்திசாலியும் இல்லை, நமக்கு பின்னாடி வந்ததுனால அவங்க வந்து முட்டாள்களும் இல்லை. அவங்கள வந்து அடல்ட்டாகவே ட்ரீட் பண்ணுங்கள். அப்படி உண்மையாலுமே நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஒப்பீனியன் கேட்குற பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் சூப்பர் பேரண்டிங்கில் இருக்கீங்க. ஸோ டிக் போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஒன்று, வேலிடேட் தேர் எமோஷன். அதாவது அவங்களுக்கு கோவம் வருது, அது என்ன உனக்கு என்ன இந்த வயசுலேயே கோவம் வருது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவனும் ஹியூமன் பீயிங், உங்களோட ஃபெல்லோ ஹியூமன் பீயிங், உங்களோட ஜூனியரு. உங்களுக்கே கோவம் வரும்போது அவனுக்கும் வரும், அந்த குழந்தைக்கும் வரும். ஸோ எதனால் கோவம் வருதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அவங்களோட எமோஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணுங்க. அதாவது ஃபெட்ரிக் டக்ளஸ்ங்கிறது என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஈஸியர் டு பில்ட் எ ஸ்ட்ராங் சில்ட்ரன் தேட் டு ரிப்பேர் எ வீக் மென். அதாவது ஒருத்தன் வளர்ந்த பிறகு சிதைந்த ஒரு மனிதனை திருத்துவதை விட குழந்தை பருவத்திலேயே அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான குழந்தையா வளர்த்த முடியும்னு சொல்றாங்க. இவ்வளவுதாங்க பேரண்டிங். இதுல 12 கேரக்டர் இருக்கு. இதுல யாராவது ஒரு 10ல் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட தயவு செய்து இங்க வந்து இதை வாங்கிக்கோங்க. எனிபடி ப்ளீஸ் வாங்க. பரவாயில்ல, 10ல் பாஸ் ஆயிட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யாரோட அம்மா? லக்ஷனாவோட அம்மா. ஸோ லக்ஷனாவோட அம்மா இன்னைக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எல்லா அம்மாங்களும் அப்பாங்களும் வாங்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே. அதாவது இப்போ குழந்தை ஒரு டம்ளரை போட்டு உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவோம், இல்லை அறிவு இல்லையா, நீ புத்தி இல்லையான்னு திட்டுவோம். இதே நம்ம பாஸ், இப்போ ஒரு வேளை நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் கலெக்டரோட பையன் வந்து ஒரு டம்ளர் போட்டு உடச்சிட்டானா என்ன சொல்லுவோம்?
ஏத்தங்க பார்த்து எடுத்துருக்கூடாதா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தேர்ட் பர்சன் பேரண்டிங் தான் பண்ண சொல்கிறாங்க. எப்பவுமே நீங்கள் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஒரு விஷயத்த பல முறை ரிப்பீட் பண்ணும்போது அது அந்த குழந்தைகளோட மனசில் பேக்ரவுண்ட் நாய்ஸாக தான், அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் போய் குழந்தைகிட்ட சேவ் ஆகுதான். அப்போ குழந்தைகிட்ட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது? ஒரு வாட்டி எந்திரி குளிடான்னு சொன்னால் ஒரே வாட்டி சொல்லிவிட்டு கிவ் தம் சம் டைம், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் அவனோட மைண்டு வந்து ப்ராசஸ் ஆகும் அந்த விஷயத்த செய்யணும்னு. நம்மளை விட நம்ம குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்கள் குழந்தைக்கு உண்மையாலுமே ஒரு பிரைட்ஃபுல் ஃப்யூச்சரை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நல்லவங்களா இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சூழ்நிலைகளையும் நல்லவங்களா பண்ணி கொடுங்க. குழந்தைகளை மல்டிபிள் டாஸ்க்குக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் என்ன பரதநாட்டிய டான்ஸரா? நம்ம எல்லாரும் ஆர்ச்சரி, குங்ஃபு, கராத்தே, என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ, நமக்கு வாயிலேயே வராத கிளாஸஸ் எல்லாம் வந்து சேர்த்தி விட்றோமே. நம்மளாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோம்மா. உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண விடுங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க லீவுகளில். தாத்தா பாட்டி நம்மளையே வளர்த்திட்டாங்க, நம்ம குழந்தைகளை வளர்த்த மாட்டாங்களா? ஸோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் டீச்சர்ஸை பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஆனுவல் டே முடிஞ்ச உடனேயுமே நமக்கு ஒரு கலக்கமாகும். ஏன்னா 2 மாதம் லீவ் வேற விட்டுருவாங்களே, இந்த குழந்தைய வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லா பெற்றவங்களோட கவலையாக இருக்கும். 10 மாதம் உங்கள் குழந்தைய அழகாக வச்சு ஹேண்டில் பண்ணி அவங்க சாப்பிட வச்சு பாத்ரூம் போக வச்சு ட்ரெஸ்ஸை நீட்டாக பண்ணி உங்களை அழகாக உங்கள் குழந்தைய செதுக்கி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்கள செதைச்சிக்கிட்டு இருப்போம். செல்ஃபோன் கொடுக்கணும்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஃபோன் பேசுகிறோம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது யார்ட்டையாவது ஃபோன் பேசுகிறோம் குழந்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா உடனே ஒரு ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். செல்ஃபோன் தயவு செய்து கொடுக்காதீங்க. நிறைய க்ரீன் டைம் கொடுங்க. பார்க்கு, பீச்சுன்னு கூட்டிகிட்டு போங்க. இந்த லீவு டைமில் குழந்தைகளோட டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து அலெக்சாண்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய கொடைக்கு கீழே கொண்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்குறாங்க, அலெக்சாண்டர் அவர்களே இந்த உலகத்தை எப்படி வந்து உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு வந்தது வேணா என்னோட பேரண்ட்ஸ் காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகமே எனக்கு கீழே வந்ததுக்கு காரணம் அரிஸ்டாட்டில்ங்கிற என்னோட வாத்தியார் தான். ஸோ உங்களுடைய வாத்தியார்களை நீங்கள் நம்புங்க. மிக சிறப்பான ஒரு கல்வி இன்ஸ்டியூட்டில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கீங்க. உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக அலெக்சாண்டரா வருவாங்க. உங்கள் வாத்தியார்களை, உங்கள் டீச்சர்ஸை நம்புங்க. பாருங்கள் எவ்வளவு குழந்தைங்க ஆர்வமாக கைத்தட்டுறாங்களே இருந்து அவங்க நம்புகிறாங்க. பேரண்ட்ஸ் நீங்களும்